அனைவருக்கும் அறம் வீரா சேனலின் அன்பு வணக்கம். இயற்கையை நேசிப்பவர்களுக்கும் இயற்கையை ரசிப்பவர்களுக்கும் மட்டுமே தெரியும் மரங்களை வெட்டுவது எந்த அளவுக்கு மனதை வலிக்கும் என்று. அது பற்றிய வீடியோ பதிவு தான் இது. வாங்க வீடியோவுக்கு போவோம். எங்கள் சொந்த கிராமத்தில் எங்கள் நிலத்தில் சுற்றி கம்பி வேலி போடுறதுக்காக அந்த ஓரத்தில் இருக்கிற மரம், செடி, கொடி, மரம்னா பெரிய மரம்ல சின்ன மரம், அதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்காக பொக்லைன் விட்டு நாங்கள் அதை சுத்தப்படுத்தினோம். கொன்னை மரம், வம்மர மரம், ஐஞ்சி மரம், அப்புறம் முட்புதர்கள், இந்த ஆனாச்செடி இதெல்லாம் இருந்துச்சு. அதோட பனை மரமும் இருந்தது. இதை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினா தான் எங்களுக்கான இடத்துல நாங்கள் கம்பி வேலி இட முடியும். ஆனால் இதை சுத்தப்படுத்திட்டு வர்றப்ப இந்த பனைமரமும் சேர்த்து சுத்தப்படுத்தணுன்னு அந்த பொக்லைன்காரர் சொன்னார். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அந்த மரத்தை பார்த்த விட்டு எனக்கு அது ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது. பனைமரம் நிலத்தடி நீரை சேமிக்கும். ரெண்டாவது, பனைமரத்தால் நொங்கு கிடைக்கும், அந்த மட்டையெல்லாம் பயன்படும். அதனால் எனக்கு அதை வேரோடு சாய்க்க மனம் இல்லை. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இந்த பனைமரம் தலைமுறையாக எங்கள் கொள்ளையோட நினைவு சின்னமாக இருக்கட்டும். இந்த கொள்ளைக்கு இது ஒரு அடையாளமாகவும் இருக்கட்டும். வாழ்க பனைமரம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அறம் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.